ஹாய் காய்ஸ், என்னடா அவன் கேஸை பற்ற வச்சு மல்லாட்டை வச்சு வரலான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து கெவுரு மாவு அடை, ராகி அடை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து ராகி அடை செய்ய போகிறோம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக. அதுக்காக கேஸ் பற்ற வச்சு மல்லாட்டை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நம்ம. இந்த மல்லாட்டை பயிரை வந்து வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்தணும். வறுத்து எடுத்துட்டு தான் நம்ம அந்த ராகி மாவில் சேர்க்கணும். இப்போது மல்லாட்டையை நல்லா வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பழுத்த மிளகா ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அத்தனை மிளகா போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தா வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பீஸாக வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். பூண்டை உரித்து எடுத்துக்கணும். பூண்டை பார்த்தா பொடிசாக அரிஞ்சிக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். பூண்டை இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ராகி மாவு எடுத்து போட்டுக்கணும் ஒரு கிண்ணத்தில். நீங்கள் எந்த அளவு செய்ய போகிறீங்கன்னு அளவு வந்து உங்களை பொறுத்து இருக்குது. இது உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை ஆல்ரெடி உருவியாச்சு. அந்த உருவின முருங்கைக்கீரை தான் இப்போ நம்ம ராகி மாவில் கலக்க போகிறோம். கீரையை நல்லா ரெண்டாக பிச்சு எடுத்துக்கலாம். அதனால் என்ன வேணால் கீரை சின்னதாக ஆகிடும். பசங்க தனியாக எடுத்து போட மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ராகியில் சேர்த்துருவோம். முருங்கைக்கீரை உடம்பு நல்லது. முருங்கைக்கீரை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நம்ம கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம இந்த ராகி மாவில் சேர்த்துக்கணும்.
அடுத்து நம்ம வறுத்த மலாட்டை இருக்குல்ல, அது தோலை நீக்கிட்டு அப்படியே அந்த ராகி மாவில் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து சால்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ராகி மாவோட நல்லா நம்ம சப்பாத்திக்கு மாவு பசியும்ல அந்த மாதிரி பசிஞ்சிக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் ஆகணும். சால்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா இடத்துக்கும் போகிற அளவுக்கு நல்லா பசிஞ்சு எடுத்துக்கணும். லைட்டாக தண்ணி தெளித்து பிசையணும். அதான் நம்ம சப்பாத்தி மாவு பிசையும்ல, ஸோ அந்த ப்ராசஸ் தான். அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சப்பாத்தி மாவு கண்டிஷன் பிசைஞ்சிக்க வேண்டியது தான். இது சாப்பிட்டாலே பசங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு ஒன்று. இது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் டைம் பிஸ்கெட் சாக்லேட்ஸ் தராமல் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தாலே பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத பசங்களுக்கு பழக்கம் பண்ணுங்க, உடம்புக்கு நல்லது. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கிட்டோம். கரெக்டான அளவு இந்த மாதிரி கரெக்டாக பசஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கேஸை பற்ற வச்சு நம்ம தோசைக்கல்லை போட்டுக்கணும். நம்ம தோசை தவாவில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம பசஞ்சு வச்ச மாவு கொஞ்சம் எடுத்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு ஈர துணி போட்டிருக்கோம்ல, அந்த ஈர துணி மேலே வச்சு தட்டிக்கணும். இப்போ தட்டுறோம்ல, இது பேர் தான் வந்து ராகி அடை கெவுர் மாவு அடைன்னு சொல்லுவோம். நம்ம நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக தட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக அழகாக தட்டிக்கணும். அப்படியே தோசை கல் மேலே போட்டுக்கணும். இதுதான் வந்து ராகி அடை, கெவுர் மாவு அடை. இது ஒரு சைடு வெந்தவனே தோசை திருப்புற மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கணும். இந்த மாதிரி கலரில் மாறும். இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கெவுரு மாவு உடம்பு நல்லது, முருங்கைக்கீரை உடம்பு நல்லது. இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரீ டைமில் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க.